வணக்கம். வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 ஜோஹோ மீட்டிங் இருக்கு. நிறைய சார்ட்ஸை டிஸ்கஸ் பண்ணலாம், நிறைய செக்டர்ஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இன் பர்டிகுலர் இந்த பட்ஜெட்னால என்னென்ன ஸ்டாக்ஸ்ல ரிஃப்ளெக்ஷன் இருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபர்ஸ்ட் இனிஷியலா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்ஸ் பத்தி நம்ம பேசிட்டு சார்ட்ஸ் நம்ம போயிடுவோம். சார்ட் டிஸ்கஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொஸ்டின் ஆன்சர் செஷன் இருக்கு. நீங்க எந்த சந்தேகம் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு மேக்சிமம் நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கேன். யார் வேணாலும் எந்த விதமான கேள்வி வேணாலும் கேட்டுக்கலான்றது. வாங்க இந்த சாட்டர்டே ஈவினிங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நேர்காணல் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். டெஃபினட்டா ஒரு 10-15 ஸ்டாக்கை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். தோ மார்க்கெட்ல ரிஸ்க் இருந்தாலும் நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். போன வாரம் நம்ம பேசின நிறைய ஸ்டாக்ஸ் இந்த வாரம் டார்கெட்டை ஹிட் ஆயிருக்கு. அண்ட் சார்ட்டை காட்டி நம்ம லெவல்ஸை பார்த்து கொஷின் ஆன்சர் செஷன் அட்டன் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கும் போதும் நம்மளோட ட்ரேட் கன்விக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். பெரிய அமௌண்ட் கிடையாது. 236 ஜிஎஸ்டியோட சேர்த்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ரேசர் பேமெண்ட்டோட லிங்க் இருக்கு, கிளிக் பண்ணுங்க, பே பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட்டை எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. 9444468888. ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசலாம். வாங்க வரும் சனிக்கிழமை சாயந்தரம் 6 to 9 சந்திப்போம். புலி வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பயந்துட்டு இருந்தோம். ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சு. ஒன்று யூஎஸ்ல அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கிறதா நெகட்டிவ்னு எடுத்துக்கிறதான்றது தெரியல. பட் நேற்று யூஎஸ் மார்க்கெட் செம்ம நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. பாசிட்டிவ் ஏன் எடுத்துக்கலான்னு சொன்னால் யூஎஸ்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் சேம் ஸ்டேட்டஸ் ஸ்கோர். பட் அடுத்த இன்ட்ரெஸ்ட் ரேட் மோஸ்ட் லைக்லி மார்ச் மாதம் கட் பண்ணுவாங்கன்றது எதிர்பார்த்தாங்க. அதுக்கான வாய்ப்பு இல்லை கண்ணா சொல்லியாச்சு. ஸோ அடுத்தது நம்ம ஊரில் இன்னைக்கு பட்ஜெட் காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சாங்க. ரைட், கரெக்டாக 58 minutes நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேசினாங்க. ரொம்ப சிம்பிளாக. இன்ஃபேக்ட் இதை 2 நிமிஷத்துல முடிச்சுட்டு போயிருக்கலாமா அவங்க நினைச்சிருந்தால். இப்போ போன தரம் பட்ஜெட் போட்டோம், அதே இது இன்னொரு 4 மாசத்துக்கு எக்ஸ்டென்ஷன் சொல்லியிருந்தா ஒரே வேலையில முடிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிள். லாஸ்ட் 10 yearsல கரண்ட் மோடி கவர்மெண்ட் என்னென்ன அச்சீவ் பண்ணாங்களோ மேஜர் விஷயத்த அதில் கவர் பண்ணிட்டாங்க. இதுதான் பேஸ். மற்றபடி சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, சில ஃபோக்கஸ் ஏரியா நம்ம வச்சுக்கலாம். இந்த 4 தான் மெயினாக இருந்துச்சு. 4 இல்லை 5. ஒன்று மகளிருக்கோசரம் நிறைய விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட டிபாசிட்ஸ் ஆகட்டும், இல்லை ஹவுசிங் ஆகட்டும், ஆவாஸ் யோஜனான்னு அவங்க ஆல்மோஸ்ட் 2 கோடி வீடு கட்டி கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஏற்கனவே நிறைய வீடு கட்டி கொடுத்ததுல ஆல்மோஸ்ட் 70% விமென்ஸ்க்கு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அவங்க பேர்ல தான் நடந்திருக்கு. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு ஆகட்டும், அதே மாதிரி பிறந்த குழந்தைங்களுக்கு ஆகட்டும், இவங்களுக்கு ஹெல்த் கேர் நிறைய கான்சன்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு சைடு இருக்கு. இன்னொன்று சைடு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மீனவர்களுக்கு ஃபிஷரிஸ்ல ஆல்மோஸ்ட் லாஸ்ட் 10 yearsல ரெவென்யூஸை டபுள் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது மெயினா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது பேசக்கூடிய ஒரு விஷயம். 5 ஃபிஷரி பேஸ்டு பார்க் ஃபிக்ஸ் பண்றாங்க இந்தியா ஃபுல்லா. மோஸ்டா தமிழ்நாடு ஒன்று இருக்கும், இல்லை மோஸ்டா தமிழ்நாடு ஆந்திரா கோஸ்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 5 இது தீம் பார்க் போடுறாங்க. தீம் பார்க்ல ஃபிஷரிஸ் பார்க் போடுறாங்க. அடுத்தது ரயில்வேஸ்ல ஏற்கனவே ஃப்ரைட் காரிடோர்ஸ் டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடோர்ஸ் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் இன்னும் ஒரு 3 ஃப்ரைட் காரிடோர்ஸ் மாதிரி போடுறாங்க. அதுக்கு ஈக்குவல் அண்ட் சம்திங் சிமிலர். ஒன்று எனர்ஜிக்கு, இன்னொன்று மினரல்ஸ்க்கு, எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மினரல்ஸ், இன்னொன்று போர்ட்டுக்கு. ரைட், இது 3மே போடுறாங்க. போர்ட் மோஸ்ட் லைக்லி இதுக்கான எக்ஸ்டென்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது இப்போ G20ல சொன்னாங்க தெரியுமா, இந்தியாவில இருந்து கிளம்பி துபாயில இருந்து மறுபடியும் ட்ரெயின் மறுபடியும் இஸ்ரேல்ல போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் போர்ட்ல போய் யூரோப்ல கனெக்ட் ஆகுது. இது ஒரு இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்ஷிப்மெண்ட், அதாவது மாத்தி போற மாதிரி ஒரு டெடிகேட்டட் காரிடோர் மாதிரி இருக்கும். அடுத்த ஒரு 20 வருஷத்துல இல்லை 15 வருஷத்துல இது மேஜர் ரூட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கான எக்ஸ்டென்ஷனா இருக்குமோன்றது
இந்திய சைடில் பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணாங்களான்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது இல்லாத ரயில்வேஸில் வந்து 40,000 எக்ஸிஸ்டிங் போகிஸ், ரைட், பெட்டிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், ஸ்மூத்தாக ரன் ஆகட்டும், சம்திங் இப்போ வந்து வந்தே பாரத் எப்படி ஹிட் ஆகிருக்கோ அந்த ரேஞ்சுக்கு வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போக போகிறோன்றது பேசிகிட்டு இருக்காங்க. பார்க்க வேண்டிய விஷயம், இதை வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது பார்க்கணும். ஒன்று இதில் ஏவியேஷன் செக்டர் லாஸ்ட் 10 வருஷத்தில் வந்து இந்தியாவில் எவ்வளோ ஏர்போர்ட்ஸ் இருந்துச்சோ டபுள் ஆக்கிட்டாங்க. ஒன்று உங்களுக்கே தெரியும், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஏர் இண்டியா ஆகட்டும், ஆகாஷ் ஆகட்டும், இண்டிகோ ஆகட்டும், இவங்க எல்லாருமே வந்து அதிகபட்சமாக ஃப்ளைட்ஸ் வாங்கிட்டு இருக்காங்க. இறக்கிறதுக்கு இடம் வேணும்ல. ஸோ Tier 2 Tier 3 சிட்டிஸில் வந்து ஏர்போர்ட்ஸ் கட்டியிருக்கிறாங்க. இது ஃபர்தராக வந்து டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. அடுத்தது ஆஸ் யூஷுவல் இவி சைடில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சைடில். இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ். பட் இன்னொன்று ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ், அதாவது சன்ரைஸ் செக்டர்ஸ்ன்னு வாங்கல. இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து சிப் மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இல்லை ஹைட்ரஜன் ஆகட்டும், ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் ஆகட்டும், இது மாதிரி புதுசாக வர ஒரு டெக்னாலஜி சைடில் வந்து கவர்மெண்ட் பெரிய லெவலில் வந்து ஃபண்டிங் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. லாங் டேர்ம் லோன் நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லாங் டேர்ம் லோன் இன்ட்ரெஸ்ட் வந்து மினிமல் இன்ட்ரெஸ்ட் டு 0% இன்ட்ரெஸ்ட் இதில் வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து க்ளோஸ் டு 1 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அது ஒதுக்கி இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அக்ரிகல்ச்சர் சைடில் வந்து நிறைய ஃபோக்கஸ் இருக்குது. ப்ளஸ் ஃபுட் ப்ராசஸிங், அதாவது அக்ரிகல்ச்சரில் எப்போ வந்து உங்களுக்கு வருமானம் ஜாஸ்தி ஆகும்னு சொல்லும் போதும் வேல்யூ அடிஷன்ஸ். நீங்கள் வந்து அரிசியாக விற்கும் போதும் வெறும் 40 ரூபா 50 ரூபா கிலோ, அதே இது வந்து இட்லி மாவாக விற்கும் போதும் ரேட்டு ஜாஸ்தி ஆகுது, ரைட். அதே இது நம்ம இட்லி ஊற்றி விற்கும் போதும் அதோட ரேட்டு ஜாஸ்தி ஆகுது. ஸோ வேல்யூ அடிஷன் பண்ணும் போது தான் அதுக்கான விலை ஜாஸ்தி கிடைக்கும். அது மாதிரி வேல்யூ அடிஷனுக்கு ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி எந்த இடத்துல வந்து விவசாயத்தில் எந்தெந்த பொருள் அந்தந்த ஏரியாவில் வந்து அதுக்கான ஃபோக்கஸ் வந்து கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று, இது வந்து ஜஸ்ட் அப்படி மேலாக நான் வந்து தொட்டுட்டு போயிருக்கிறேன். இது இல்லாத மேஜர் 2 அறிவிப்பு. ஒன்று ஃபிசிக்கல் டெபிசிட், அது வந்து 5.9 இருந்து 5.1 வந்து குறைச்சிருக்கிறாங்கன்ற மாதிரி குறைக்கிறாங்க. அதாவது 24-25 வந்து அதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹிண்ட் பண்ணியிருக்கிறாங்க, விச் இஸ் சூப்பர் பாசிட்டிவ் ஃபார் இந்தியா. ரெண்டாவது விதத்தில் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சோலார் பவர். இதை வந்து ராமர் கோயில் கட்டிட்டு முடிச்சுட்டு டெல்லிக்கு போனோடனே வந்து அனௌன்ஸ்மெண்ட், 1 கோடி வீடு இல்லை மாடியில் நம்ம வந்து சோலார் பவர் நம்ம போடலாம், அதுக்கான சப்சிடரி கொடுக்குறாங்க, அதுக்கான லோன் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. அதில் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் என்னதுன்னு சொன்னால், பேசிக்காக நீங்கள் சோலார் பவர் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் கன்சம்ஷனுக்கு ஃப்ரீயாக பப்ளிக் யூட்டிலிட்டிலேருந்து 300 யூனிட்ஸ் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். அடுத்த கேள்வி வரும், நானே சோலார் பவர் போட்டுட்டு நான் வந்து கிரிட்டுக்கு கொடுக்குறேன், எனக்கு ஏன் வேணும்னு சொன்னால், மோட்டர் ஓட்டுறதுக்கு, ரைட், வீட்டில் இருக்கிற வாஷிங் மிஷின் ஓட்டுறதுக்கு, இல்லை ஹீட்டர் ஓட்டுறதுக்கு, நார்த்லலாம் வந்து குளிர் காலத்தில் வந்து ஹீட்டர் ஓட்டுவாங்க, இதுக்கெல்லாமே வந்து ஹை பவர் கெப்பாசிட்டி வேணும். நம்ம சோலார் பத்தாது, அதுக்கோசரம் நம்ம வந்து கிரிட்டிலேருந்து எடுத்துப்போம். அது எல்லாமே வந்து மாதத்துக்கு வந்து 300 யூனிட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்கீமாக ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்தியாவிலேருந்து எக்ஸஸ் பவர் ப்ரொடக்ஷன் பண்ணால், ஏற்கனவே G20 வந்து ஒரு விஷயம் பேசினாங்க, ஞாபகம் இருக்கான்றது தெரியாது. நான் இந்த சைடு வெஸ்ட் சைடில் வந்து வெஸ்ட் ஏஷியாவுக்கு வந்து நான் கனெக்ஷன் கொடுக்குறேன், இந்த சைடு ஈஸ்ட் ஏஷியாவுக்கு நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். நம்ம வந்து இவ்வளோ நாள் டேட்டாஸ் மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தோம், நம்மளாம் பவரும் கொடுக்கலான்ற ஒரு பேச்சு நடந்துச்சு. இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்டால் சாத்தியமாகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கலாமே. மற்றபடி ஒன்றும் பெருசாக பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. எண்ணெய், நம்ம சாப்பிட்ற எண்ணெய் இருக்குல்ல, கடுகு எண்ணெய் ஆகட்டும், இல்லை தேங்காய் எண்ணெய் ஆகட்டும், இல்லை நல்லெண்ணெய் ஆகட்டும், நம்ம ஊரில் ப்ரொடக்ஷன்ஸ் கிடையாது. இந்த ப்ரொடக்ஷனை மாற்றணும்னு நினச்சி தான் ஒரு ஸ்கீம்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம்ஸை வந்து நிறைய பேர் வந்து எதிர்த்தாங்க, அதனால கவர்மெண்ட் வித்ட்ரா பண்ணிச்சு. பட் இப்போ கவர்மெண்ட் வேற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஸ்கீமாக எடுத்துகிட்டு வராத யாரெல்லாம் இது மாதிரி ஆயில்கான விதைகள் நீங்கள் போடுறீங்களோ
அதுக்கான சப்சிடரி கொடுக்க போகிறோம், அது ப்ரொமோட் பண்ணுறதுக்கான என்ன வழியோ அது பண்ண போகிறோன்றது. நீங்கள் எடுத்து பாருங்களேன், போன வருஷம் நம்ம வந்து எவ்வளோ எண்ணெய் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து பாம் ஆயில் ஆகட்டும், சோயா ஆகட்டும். பாம் ஆயில் உடம்புக்கு நல்லது இல்லை, தெரிஞ்சும் நம்ம வந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அதே மாதிரி கடலை எண்ணெய் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது நம்ம ஊரில் ப்ரொடக்ஷன் பண்ணும்போதும் நம்ம விவசாயிங்களுக்கு லாபம் உண்டு. இந்த ஒரு பாயிண்ட்டை வச்சுட்டு மீதி எல்லாமே வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்கீம்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க. பட் எதுவுமே வந்து ப்ராக்டிக்கலாக இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கு தான். மறுபடியும் மீண்டும் ஜூன் மாதம் இல்லை ஜூலை மாதம் ஃபுல் ஃப்ளெஜ் பட்ஜெட் இருக்கும். அந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்துக்கலாம். இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுல மீடியா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க. அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நம்ம ட்ரேடிங்கை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் செம்ம பாசிட்டிவ்னு வச்சுக்கலாம். நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், மார்க்கெட்டில் வந்து எதுவும் பெரிய ரியாக்ஷன்ஸ் கொடுக்கல. அப்படின்னா மார்க்கெட் நெகட்டிவும் இல்லை, பாசிட்டிவும் இல்லைன்றது காட்டிட்டாங்க ஒன்று. அப்போ என்னது, இந்த ஹோல் பட்ஜெட்டே வந்து ஒரு டெம்பரவரி, ஒரு பயம் காட்டுறதுக்கோசரம் வந்துச்சு. அது முடிஞ்சிச்சு. இன்னும்லாம் சார்ட் பிரகாரம் நம்ம வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு போகலான்றது காட்டியிருக்கிறாங்க. ரொம்ப பாசிட்டிவ் விஷயம் என்னதுன்னு சொன்னால் எலெக்ஷன், ரைட்? ஆனாலும் எப்பயுமே அரசியல்வாதிகள்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, ஏதாச்சும் வந்து அது ஒரு தமாக்கா அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை. இது வந்து சூப்பர் பாசிட்டிவ்ன்றது எடுத்துக்கலாம் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன், அந்த 21,500 லெவலில் பிரேக் பண்ணாத வரைக்கும் டவுன் சைடு ரிஸ்க்கு கிடையாது. அப்சைடுக்கான மூமெண்ட்ஸ் தான் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ், அது வந்து நிஃப்டி 50 ஆகட்டும், இல்லை F&O ஸ்டாக்ஸில் ஒரு 200 ஸ்டாக் பக்கமாக இருக்கட்டும், இல்லை நிறைய ஸ்மால் கேப் மிட் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஓரளவு கரெக்ஷன் ஆகி கன்சாலிடேட் ஆகி மறுபடியும் அப்சைடு போயிட்டுருக்கு. ஸோ அது வாங்கிறதுக்கான பிளானிங்ஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். நிஃப்டி ஆப்ஷன்ஸ் லெவல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அப்சைட்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 22,000 அந்த லெவலுக்கு வந்துருச்சு. முதல் 22,500 லெவலில் ஹையஸ்ட் கால் இருந்துச்சு. அது 22,000க்கு வந்துருச்சு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 22,700 லெவலில் தான் அதிகமாக கால் இருக்குது. பாட்டம் சைடில் அந்த 21,500 கொஞ்சம் அப்படி நவுந்து 21,700க்கு வந்திருக்கு. இது எல்லாமே வந்து அடுத்த வாரத்துக்கான செட்டப் தான். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 48,000 லெவலில் ஹையஸ்ட் காலும், செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 49,000 தள்ளி எழுதியிருக்கிறாங்க. இப்போ எங்கே இருக்கிறோம், 46,500 லெவலில் இருக்கிறோம். அடுத்த ஒரு 1,500 புள்ளி நவுருமான்றது எல்லாருக்குமே அந்த பயம் இருக்கு. தோ இன்னைக்கு வந்து இன்ட்ராடே ஸ்விங், பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடே ஸ்விங் இருந்தாலும் க்ளோஸ் ஆனது 140 பாயிண்ட்ஸ் பிளஸ் ஆல்மோஸ்ட் 275 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம்ல இருக்கு. ஸோ அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்றது எதிர்பார்க்குறாங்க. அடுத்தது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புட்டை பொறுத்த வரைக்கும் 46,000 லெவலில் வந்து ஹையஸ்ட் புட் இருக்கு. அடுத்தது தள்ளி எழுதி இருக்கிறாங்க. அதை வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. 43,000ல இருக்கு, அது கன்சிடரே பண்ண வேணாம். இன்னைக்கு நிறைய பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்றதுல அர்த்தம் கிடையாது. நாளைக்கு டேட்டாஸ் சார்ட்ஸ் எல்லாமே வச்சு நாளைக்கு ஈவினிங் இல்லை சாட்டர்டே அன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் ரெக்கார்டிங் பண்ணலாம். என்ன நேர்களே, இன்னைக்கு ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டெஃபினட்டாக சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் கொடுங்க. நன்றி, வணக்கம்.